காரம் போட்டாச்சு, எல்லாமே போட்டாச்சு. மல்லி இலை மட்டும் தூவும். கௌதம் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். உப்பு கொஞ்சம் போடுங்க. போட்டாச்சு. மறுபடியும் மூடி வச்சிடலாம், கொஞ்சம் வேகட்டும். சிம்மில் வச்சிடலாமா? லாஸ்ட்டு ஃபஸ்ட்டு நண்டை நல்லா கழுவிக்கணும். கழுவிட்டு 2 தடவை மஞ்சள் போட்டு நல்லா கழுவணும். கழுவிட்டு பாத்திரத்தை வச்சு பல்லாரி எண்ணெய் ஊற்றணும். பல்லாரி வெங்காயம் நறுக்கி வச்சதை போட்டு வதக்கணும். 2 பட்டை வத்தல் போடணும், அதை வதக்கணும். அப்புறம் இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் அரைச்சி அதை வதக்கணும். அதுக்கப்புறம் தக்காளி மல்லி இலையை போட்டு வதக்கணும். அதுக்கப்புறம் மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, ஜீரகப்பொடி, கரம் மசாலா பொடி போட்டு வதக்கணும். அதுக்கப்புறம் நண்டை போட்டுட்டு எண்ணெயிலேயே வதக்கிட்டு தண்ணி ஊற்றணும். முங்குற அளவு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கொதிக்குது. மசாலா வாடை போகணும். இன்னொன்று நண்டு வேகணும். இப்போ நான் உங்களுக்கு வைக்கிறனால தான் ஃபுல் ஸ்பீடில் வச்சுருக்கேன் ஸ்டவ்வு. இல்லைன்னா நல்லா கொதித்தோன்னே சிம்மில் வச்சுட்டு போயிட்டோன்னா மூடி வச்சுட்டு அதுவாக சிம்மில் நல்லா வெந்து அதோட எசன்ஸ் எல்லாம் இறங்கி மசாலாலாம் ஒட்டி நல்லா டேஸ்ட்டாக வந்துடும். லாஸ்ட்டு நல்லெண்ணெய் ஊற்றி இறக்கிடணும், அவ்வளோதான். சுடு சோத்துக்கு சுட வச்சு சாப்பிட்டோன்னா சளி இருமல்லாம் சரியாயிரும். தொண்டை கட்டி இருக்கிறது, சளி இருக்கிறதெல்லாம் போயிடும். நண்டு சளிக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. சளி போயிடும். மூடி வைங்க. ஓகே கௌதம் ப்ரோ. போதுமா? தண்ணி போதும் தானே? வேகட்டும்.